ஒரே நேரத்தில் 14 விமானங்கள் பழுது நீக்கம் பராமரிப்பு வசதி. மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது ADE. ஒரே நேரத்தில் 14 விமானங்கள் பழுது நீக்கம் பராமரிப்பு முழு சோதனைக்கு உட்படுத்துவது போன்ற வசதிகளை கொண்டிருக்கும் ADE எனப்படும் ஆசியா டிஜிட்டல் இன்ஜினியரிங் நிறுவனம் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. நேற்று முன்தினம் சிப்பாங் அனைத்துலக விமான நிலைய அருகில் அமைந்திருக்கும் ஆசியா டிஜிட்டல் இன்ஜினியரிங்கின் விமானங்களை பழுது நீக்கம் செய்யும் 2 மிகப்பெரிய கிடங்குகள் அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டன. விமானம் பழுது நீக்கம் செய்யும் மலேசியாவில் மிகப்பெரிய வசதியை கொண்டிருக்கும் முதல் நிறுவனமாக திகழும் ஆசியா டிஜிட்டல் இன்ஜினியரிங் நிறுவனத்திற்கு வருகை புரிந்த மலேசிய சாதனை புத்தக அமைப்பின் அதிகாரிகள் ADE நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளிடம் மலேசிய சாதனை புத்தக சான்றிதழை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கேபிட்டல் A நிறுவனத்தின் தலைவர் கமாருடின் மரானுன், கேபிட்டல் A நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டான்சிரி டோனி பெர்னாண்டஸ், முன்னாள் துணை பிரதமர் துன் மூசா ஈத்தாம் உட்பட பல உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு ஆசியா டிஜிட்டல் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜே மகேஷ்குமாரிடம் மக்களோசை ஒரு சிறப்பு சந்திப்பை நடத்தியது. ஆசியா டிஜிட்டல் இன்ஜினியரிங் நிறுவனம் என்பது கேபிட்டல் A நிறுவனத்தின் கீழ் வரும் ஒரு துணை நிறுவனமாகும். கேபிட்டல் A நிறுவனத்தின் கீழ் தற்போது ஏர் ஏசியா விமான நிறுவனம், கேபிட்டல் A நிறுவனத்தின் கீழ் தற்போது ஏர் ஆசியா விமான நிறுவனம், பிக் பே, ஆசியா ரைட், சந்தான் போன்ற நிறுவனங்களோடு ஆசியா டிஜிட்டல் இன்ஜினியரிங் நிறுவனமும் இயங்கி வருகிறது என்று மகேஷ்குமார் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.